அத சொல்லணும்னு நினைக்கும் போது 1000 சொற்கள் அப்படியே கவிதையா வந்து விழும் போல இருக்கே. உங்களுக்கு கவிதையில எழுத வருமா? எழுத வேணாங்க, உங்களை பார்த்தாலே கவிதை மழை அப்படியே பீறிட்டு கொட்டும் போல இருக்கு. கவிதை மழை அப்படியே பீறிட்டு கொட்டும் போல இருக்கே. ஆனா காப்பிரைட்ஸ் எல்லாம் கேட்க கூடாது. காப்பிரைட்ஸ் நீங்க கேட்க கூடாது. கண்டிப்பா கேட்க மாட்டேன். இத கூடவா காப்பி அடிப்ப? இத கூடவா காப்பி அடிப்ப? ஐயோ வளர்ந்து. ஒரு கவிதை எழுதுகிறது. முதல் வரியே ரொம்ப அசத்தலா இருக்கு. அந்த கவிதையே என்னுள் விதையாகி கவிதை கேட்கிறது. அந்த கவிதையின் பேரு ஜோதி. அந்த ஜோதியும் எனக்குள்ள அன்பெனும் ஜோதி. அன்பெனும் ஜோதி. அந்த ஜோதி இல்லையேல் என்னுள் பீதி. ஐயோ அதுவல்லவோ நீதி. பெண்ணே, ஓ பெண்ணே, என் ஜீவன் நீதானே கண்ணே. மண்ணில், இந்த மண்ணில் நான் வாழ்வதோ உன்னால் தானே. தென்றல் வீசும் மரக்கிளையும் நீதான். தூறல் போடும். தூறல் போடும். ஐயோ லோ பேட்டரி. அது தூறல். ஐயோ செத்தம் சார்ஜ் போட்டு தொலைச்சிருக்க மாட்டேனா நானு. தூறல் போடும். நல்லதானே சொல்லிட்டு இருந்தீங்க. தூறல் போடு. அப்புறம் ஐயோ சார்ஜ். தூறல் போடும். அது தூறல் போடும். சொல்லுங்க. தூறல் போடும். போங்க நீங்க. அது கட் ஆயிடுச்சுங்க. கட் ஆயிடுச்சா? இல்ல அது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ளோ கட் ஆயிடுச்சுங்க. ஐயோ வேற இங்க வாயா ஜூஸ் எடுத்துட்டு வாயா. சரி அந்த டேபிள்ல கட் குடியா இங்க முதல்ல. எல்லாமே மாறி இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. இல்ல அது இருக்கட்டும். நீங்க கவிதை இல்ல நாளைக்கு நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு நல்ல ஃபார்ம்ல வந்து சொல்றேங்க. இப்போ நீங்க ஜூஸ் குடிங்களா ப்ளீஸ். ஓகே. ஐயோ சொத்திக்கடா. கேவலப்பட்ட. படிச்சவங்க எல்லாம் கிழிச்சிட்டாங்க. இப்ப படிச்சு எந்த கோட்டையை கட்ட போறானே தெரியல. ஏய் என்னடி படிக்கிற? ஏய் என்னடி முறைக்கிற? எனக்கு தலையில் தட்டினா பிடிக்காது. எங்க அம்மா அப்பா கூட தலையில் தட்டினது இல்ல. ஓ உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு சொல்லி காட்டுறீங்களாக்கும். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன வேணும்? ஏண்டி பால் குக்கர் சத்தம் காதை கிழிக்குதே, அது உன் காதல விழுந்துச்சா? அடிக்கிற சவுண்டு நம்ம வீட்லயா பக்கத்து வீட்லயான்னு கூட தெரியல. பெருசா சொல்ல வந்துட்டாங்க. பக்கத்து வீட்லயா? ஆமா காலையில துணி துவைச்சு போட்டியே, அடிக்கிற வெயில இந்த மாதிரி துணி காஞ்சா துணியெல்லாம் வெளுத்து போயிடும். துணியை மடிச்சு வச்சியா? அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து மடிச்சு வச்சாச்சு. ஆமா வீடெல்லாம் பெருக்கி கூட்டி சுத்தம் பண்ண சொன்னனே, அதெல்லாம் செஞ்சியா? நீங்க சொன்ன செய்யாம இருப்பேனா? கூட்டி தொடச்சும் விட்டாச்சு. இந்த பாத்ரூம் இருக்கே அப்படியே நாறு போய் கிடக்கு, அது உனக்கு தெரியுமா? நீங்க போயிட்டு வந்தீங்கல்ல. அடி சண்டாளி, என்னாலதான் நாரி போச்சுன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. நீங்க உள்ள இருந்தீங்கல்ல, அதனால கிளீன் பண்ண முடியல. இப்ப நீங்க வெளியே வந்துட்டீங்களா, இப்ப கழுவி விட்டுறேன். ஆமா என்ன புத்தகம் என்ன இருக்கு இதுல? நான் வர்றது கூட தெரியாம அப்படி என்ன படிச்சிட்டு இருக்க? உன் புருஷனை கையில போட்டுக்கிறதுக்கு இதுல ஏதாவது எழுதி இருக்கா? இல்ல பாட்டி, எனக்கு பிடிச்ச ஆத்தரோட புக்கை படிச்சுட்டு இருந்தேன். யாரு இங்க ஆத்திரப்படுறா? யாரும் ஆத்திரப்படல. ஆத்தர்னா எழுத்தாளர்னு அர்த்தம். ஓ படிச்ச திமிர காட்டுறீங்களோ? ஓ
எங்களுக்கு ஆத்தர்னா என்னன்னு தெரியாதாக்கும். ஆத்தர் எத்தனை பேரை எனக்கு தெரியும் தெரியுமா? எத்தனை எழுத்தாளரை நான் பார்த்திருக்கேன். எனக்கே நீ சொல்லி தெரியா? லவ் ஸ்டோரியா படிக்கிற? அது ஏய் சொல்லுடி. ஆமா பாட்டி, லவ் ஸ்டோரி தான். அடிப்பாவி, எவன மைக்கடி இந்த லவ் ஸ்டோரிய படிச்சிட்டு இருக்க? பாட்டி ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் கல்யாணம் ஆனவ, உங்க பேர் என்னோட பொண்டாட்டி. ஆ, அந்த நினைப்பு இருக்கா உனக்கு? கல்யாணம் ஆனவன்ற சொரண உனக்கு இருக்கா? 1008 வேலை வீட்டுல கிடக்குது. ஆ, நான் கழட்டி போட்ட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிடக்குது. போய் அவளத்தையும் துவைச்சு போடுடி. கரண்ட் இல்ல, கரண்ட் வந்ததும் வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துறேன். என்னது கரண்ட் இல்லையா? ஏன் கையால துவைக்க மாட்டீங்களோ? பெரிய லாடு லவக்கு தாச வீட்ல இருந்து வந்தவ கரண்ட் வந்தாதான் மிஷின்ல போட்டு துவைப்பாளாம். பாட்டிக்கு இந்த வேலை வாங்கினா தூக்கம் வராது. என்ன நீ முடங்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல பாட்டி, கரண்ட் வந்ததும் கையிலே துவைச்சு போட்டுறேன். ஏன் நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் துவைப்பியோ? தானா இதெல்லாம் செய்ய மாட்டீங்களாக்கு? பொண்ணு கலர லட்சணமா இருக்கான்னு என் பேரன் தலையில பொண்ண கட்டி வச்சுட்டான். கலரா என்ன கலரோ கன்றாவியோ, கலரும் லட்சணமும் காட்சி பொருளாதான் வைக்க முடியும். காலம் தள்ள முடியாதுடி. ரொம்ப ஆடாத. காலை வெட்டி புடுவேன். காலை உடைச்சிட்டா இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வாங்க? என் பேரை வரட்டும், உண்டு இல்லைன்னு பண்ண சொல்றேன். என் பேராண்டி வந்துட்டா, என் ஆசையை நிறைவேற்றிடுவா. என்ன வச்சிருக்க கையில? ஒண்ணு இல்ல பாட்டி. ஏன்டா ஒரு மாதிரியா பேசுற? ஒண்ணு இல்ல பாட்டி. உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை? இங்க உட்காந்து லவ் ஸ்டோரி படிக்கிறாடா. என்னன்னு கேட்டா வேலையை பாரு கிழவின்னு என்ன சொல்றாடா? நீ குடுக்கிற இடம்டா. என்னன்னு கேட்க முதல்ல இவள. ஐயோ போய் சொல்றாங்க. என் பாட்டி, நான் அப்படியே சொன்னேன். ஏன் இப்படி என்ன அபாண்டமா பழி போடுறீங்க? இது கடவுளுக்கே எடுக்காது. ஏங்க அப்படி பாக்குறீங்க? நான் உண்மைதான் சொல்றேன். நான் எதுவுமே தப்பா சொல்லணுங்க. இப்படிதாங்க இவங்க ஏதாவது என்ன சொல்லி உங்களுக்கு என் மேல வெறுப்பு ஏற்படுத்துறாங்க. உண்மையிலே நான் எதுவுமே சொல்லலைங்க. உள்ளபடி ஏங்க நான் சொல்றது நீங்க நம்பலையா? அவன் எப்படி நம்புவா? ஏன் பேச்ச கேப்பானா ஓ பேச்ச கேப்பானா? டேய் பாண்டியா, உள்ள இழுத்துட்டு போய் 4 சாத்து சாத்துறா. அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா. என்னோட ப்ளீஸ், சத்தியமா நான் எதுவுமே சொல்லலைங்க. முதல்ல உள்ள போடி. உள்ள போ. ஏன் பேரனாச்சே எனக்குதான் சப்போர்ட் பண்ணுவான். பாண்டியா, என்ன பாட்டி? உனக்கு வாக்கப்பட்டிருக்காளேன்னு பாக்குறேன். அவளுக்கு வாய் ரொம்ப நீளண்டா. உள்ள போய் நல்லா 4 தப்பு தப்பு. நீ தப்புற தப்புல அவ வாய் வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். சரி பாட்டி. என்னமோ மறைச்சுக்கிட்டு போறான் வயசு பையன். போயிட்டு போறா, நமக்கு எதுக்கு? டா டா குடி. எங்க பாட்டி சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நான் எதுவுமே சொல்லலைங்க. ஆடா உட்ரி. இந்த கூலி கழுவி சொல்றது நம்ப போறேன். இந்த உலகமே என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்டி. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி. நாய் வேஷம் போட்டுட்டோம், குலைச்சுதான் ஆகணும். இன்னும் சோறு கிடைக்காதுடி. உடு உடு. ஏய், எங்க போற? சாமிக்கு பூ போட. இந்த பூ உனக்குதான், வச்சுக்க. எனக்கா? ஆமா உனக்குதான். நிஜமா?
நிஜமாதான் வச்சுக்க. இரு இரு இரு, என்ன அவசரம் உனக்கு? குடு, நான் வச்சு விடுறேன். திரும்ப. பரவாயில்லடி, ஒரு மாதிரி அழகா தான் இருக்கிற. உனக்கு டெய்லி பூ வச்சு விட்டா அழகா இருப்பியோ? இனிமே டெய்லி பூ வை, சரியா? வைக்கணும், நான் வாங்கி தரேன்டி. யாருக்கிட்டையும் கேட்காத, நானே வாங்கி தரேன். வச்சுக்க, சரியா? சரி, மாவுருண்ட பசிக்குது, சாப்பிட ஏதாவது இருக்கா? ஐயோ, நீங்க வந்துட்டீங்கல்ல, நான் உடனே போய் ரெடி பண்ணிடுறேன். நான் வருவேன் தெரியாதுல உனக்கு. உன்னை பார்க்கணும்னு தோணிச்சு, அதான் வந்துட்டேன். அதுக்காக லீவே போட்டேன். சரி, பசிக்குது, இதான் சாப்பிட கொடு. இல்லைங்க, நான் செஞ்சுட்டேன். ஆனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் எதுவுமே செய்யல. உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க, 10 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். உனக்கு என்ன பிடிக்கும்? நீங்க சொல்லுங்களேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சத பண்றேன். எப்போ எனக்காக தான் டி செய்ற, இன்னைக்கு உனக்கு பிடிச்சத சாப்பிடுறேன். உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. நான் வெஜிடேரியன் பண்ணலாமா? சரி சரி. அது எங்க மட்டன், சிக்கன், பிரான், ஃபிஷ், நண்டு என்ன பண்ணட்டும்? எது பிடிக்குதோ பண்றீ போ. என்னங்க? என்னடி? இல்ல, எல்லாத்தையும் பண்ணிடுவேன். பைசா சரி, நீ என்ன பண்ணுவோ பண்ணு, நான் வாங்கிட்டு வரேன். ஓ ஓடி. ஏய், இங்க வா. என்னங்க? இப்ப எதுவும் அவசரம் இல்லை, நீ உட்காரு. முதல்ல உட்காரு. உட்காரு. நீ பம்பரமா சுத்துவேன்னு தெரியும்டி எல்லாத்துக்கும். நம்ம வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும்டி உனக்கு எனக்கு சண்டைன்னு. நம்ம 2 பேரும் அந்யோன்யமா இருக்கணும், அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது, தேவை கிடையாது. அவங்க எல்லாம் இப்படிதான். இந்த கேள்வி இருக்குது பாரு, கேள்வி மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாம் இருக்காங்க பாரு, எல்லாருக்கும் காது ஷார்ப்பு. நம்ம என்ன பேசணும் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போமே, அது ஊருக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. சரி சரி, பரவாயில்ல. எப்பவும் சிரிச்சுட்டே இரு, அதுதான் அசிங்கமா இருக்கிற. என்னங்க ஆச்சு உங்களுக்கு இன்னைக்கு? நான் எப்பவுமே இப்படிதான், ஆனா கொஞ்சம் முரடா, கொஞ்சம் காட்டா, அப்படியே பழகி போயிடுச்சு. கல்லுக்குள்ளேயும் ஈரம் இருக்குது, அது யாருக்கும் தெரியாது. புரியுதா? சரி, நான் போய் ரெடி பண்ணிடுறேன். நானும் தான் சொன்னேனே. இல்ல, நீங்க இன்னும் சாப்பிடல. உட்காரு, உன்னை பார்த்தா காசு செலவாகுதுல, உட்காரு. நான் சொல்ல செவத்து கூட காரி கேட்கணும் ஆரம்பிச்சிட்ட டிராமாவை. அதான் நம்ம சந்தோஷமா இருக்கணும் தெரிஞ்சிச்சு போல இது. அது இருக்கக்கூடாத. டமால் டிமல் தட்டு உருட்டிச்சா, இவனை போய் கேட்கலன்னு வச்சுக்கோ, நீ கல்யாண மந்திரம் போட்டேன்னு சொல்லிடுவான். அதனால நான் வெளில போய் என்னன்னு கேட்டு வரேன், நீ இங்கே இரு, வெளில வராத, சரியா? அப்படியே வரணும்னா எப்போ வரணும் கண்ணு வழி விட்டு அப்படியே வா. நான் கும்பிடுற கடவுள் என்ன கைவிடல. ஒருவேளை சுகுணா சுலபா மாறிட்டாரோ? வேணும்னே பண்ணுவாங்க. எனக்கு என் வீட்டுக்காரோட அன்பு இருந்தா அதுவே போதும். மத்தவங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. ஏய் வசந்தி, ஆடி வேலையா பாட்டி கீழே ஊதுறாங்களா? இது வரேங்க. லாஸ்ட் டைம் கவிதை சொல்றேன் அப்படி இப்படின்னு சொல்லி பாதியிலேயே போயிட்டீங்க. இந்த வாட்டியாவது கவிதையை முழுசா முடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கவிதையே சொல்ல மாட்டாங்க, அது ஃப்ளோல கட் ஆயிடுதுங்க. அதனால இந்த தடவை கதை சொல்ல போறாங்க. கதையா? நான் ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணலான்னு இருக்கேன். ஷார்ட் பிலிம்? என்னங்க, நான் ஷார்ட் பிலிம் தானே சொன்னேன், அதுக்கே இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஓகே, சொல்றேன் கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன் லைன் ஸ்டோரி சொல்றேன். அப்படியே ஓபன் பண்ணோம்னா மேக கூட்டம். ஏங்க கதை இல்லைங்க, உடனே மேல பாக்குறீங்க. மேகம் கூட்டமா இருக்கா, அதுல ஒரு ஆண் பறவை அப்படியே ஃபோர்ஸா வருது மேகத்துக்கு இடையில. பறவைனா இது? இங்க பாருங்க, என்னோட சப்ஜெக்ட்ல ஹீரோக்குலாம் முக்கியத்துவம் கிடையாது, கதை தான் ஹீரோ. அதனால உங்களுக்கு பிடிச்ச பறவையோட பேர் வச்சுக்கங்க. ஓகே, ஓகேவா? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? பறவை. பறவை, ஆண் பறவை அப்படியே வேகமா பறந்து போயிட்டு இருந்துச்சா, அப்ப திடீர்னு ஒரு கழுகுங்க, பெரிய கழுகு குறுக்க வந்துருச்சு. இந்த ஆண் பறவைக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே அரண்டு அப்படியே முடிச்சுக்கிட்டே இருந்துச்சா, அப்ப திடீர்னு ஒரு பெண் பறவைங்க அப்படியே அழகா பறந்து குறுக்க வந்துருச்சுங்க. ஆண் பறவை அப்படியே வேற டைரக்ஷன் மாத்தி கூட்டிட்டு போயிடுச்சுங்க. இப்ப என்னாச்சு, இந்த பெண் பறவை ஆண் பறவையை காப்பாத்திடுச்சு. ஓகேங்களா? அப்புறம் என்னாச்சு, இதுக்கப்புறம் 2 பறவைக்கும் ஒரு நட்பு
உருவாக ஆரம்பிச்சிச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சு, அந்த பெண் பறவைக்கு இறை கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப ஆண் பறவை என்ன பண்ணுச்சு, தன்னோட இறையை எடுத்து அந்த பெண் பறவை கொடுத்து ஹெல்ப் பண்ணுச்சு. உடனே ஆண் பறவைக்கும் பெண் பறவைக்கும் இடையில ஒரு ரிலேஷன்ஷிப், நட்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? கொஞ்ச நாள்ல அந்த ஆண் பறவைக்கு பெண் பறவை மேல இருந்த நட்பு காதலா மாற ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆண் பறவை தன்னோட காதல அந்த பெண் பறவைகிட்ட சொல்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிச்சு, எப்படியெல்லாம் சொல்லி பார்த்துச்சு. ஆனா அந்த முட்டாள் பெண் பறவைக்கு இல்லைங்க, அது ஸ்டோரியில சொல்றேன். அது பெண் பறவையும் நல்ல புத்திசாலி தான், அதோட சூழ்நிலை என்னமோ ஏதோ தெரியல. அதனால அந்த ஆண் பறவையோட காதல் தெரிஞ்சிருந்தோம் புரியாத மாதிரியே இருந்திருக்கலாம் இல்லையா? ஒரு நாள் அந்த ஆண் பறவை தைரியத்தை எல்லாம் மற வச்சுக்கிட்டு காதல சொல்லான்னு முடிவு பண்ணி அந்த பெண் பறவை போய் பார்த்துச்சான். இது வரைக்கும் தாங்க நான் உடனே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியை எப்படி எடுத்துட்டு போலாம் நீங்க சொல்லுங்களேன். அந்த பெண் பறவை காதல ஏத்துக்கிச்சா இல்லையா, எப்படி சொல்லலாம் நீங்க சொல்லுங்களேன். ஏத்துக்காது, ஏத்துக்கவும் கூடாது. ஏங்க அப்படி சொல்றீங்க? ஏங்க ஃப்ரெண்டா பழகுனா ஃப்ரெண்டா பார்த்துட்டு போலாம்ல. ஃப்ரெண்ட்ஷிப் வேற, லவ் வேற. ஏங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறக்கூடாதா? கூடாது, மாறவே கூடாது. ஏங்க ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மாறி எத்தனை இடத்துல பார்த்துருக்கேங்க. காரணம் அவங்க ஃப்ரெண்டா இருக்கும்போது உண்மையா இல்ல, நடிச்சிருக்காங்க, அதுதான் அர்த்தம். அப்போ எனக்கு என்ன பதிலுங்க? வாட்? இல்ல இல்ல, அது அது ஷார்ட் பிலிமுக்கு ஒரு என்ன மாதிரி முடிவு கொடுக்கலாம்? அந்த பெண் பறவை அந்த ஆண் பறவையோட காதலை ஏத்துக்க கூடாது. இதுதான் உங்க பதிலா? என்னது? இல்ல இல்ல, அந்த ஸ்டோரிக்கு இதான் முடிவா? ஆமா அர்ஜுன். அர்ஜுன் ஆமா ஆமா, ஷார்ட் பிலிம் தானே, வெறும் கதை தான். அதுக்கு தான் நானும் பதில் சொன்னேன். இல்லைங்க, உங்களோட அந்த பதில் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சு. இதுல என்ன அர்ஜுன் கன்ஃபியூஷன் இருக்கு? ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. லவ் வேற, ஃப்ரெண்ட்ஷிப் வேற. லவ்வால எத்தனையோ ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிருக்கு. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்பால முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட கூட ரிலேஷன்ஷிப் உருவாகுது. சொல்லுங்க அர்ஜுன், ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகிறது முக்கியமா இல்ல கெட்டு போறது முக்கியமா? உருவாகிறது தானே பெரிய விஷயம். நட்புக்கும் கற்பு உண்டு அர்ஜுன். அத புரிஞ்சுக்காம எல்லாரும் கொச்சப்படுத்தி ஒரு விஷயம் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு உங்க ஷார்ட் பிலிம்லயாவது இதை சொல்லி எல்லாருக்கும் புரிய வைங்க. அட்லீஸ்ட் அது மூலமாவது நிறைய பேருக்கு புத்தி வரட்டும். ஓகே அர்ஜுன், டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? இல்ல, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஓகே ஃபைன், டேக் கேர்.